எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆன்லைனில் கடைகளில் அதிக விலைக்கு விற்கிறாங்கங்க. நிறைய பொருட்கள் சேர்த்து எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயினுடைய அடர்த்தியே நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற ஹேர் ஆயில் கூட இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காதுங்க. அந்த எண்ணெயினுடைய தன்மை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா விதமான முடி பிரச்சனைக்குமே இதை அப்ளை பண்ணாலே போகிறோம். இந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக காய்ச்சக்கூடிய ஹேர் ஆயில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹேர் ஆயில் தயாரிக்கும் முன்னாடி பாருங்கள், நான் ஆல்ரெடி முன்னாடி தயாரித்தது கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது எண்ணெய். அதனால தான் திரும்பவும் காய்ச்ச போகிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் 2-3 பொருட்கள் சேர்க்குறேன். 4 நெல்லிக்காய், 1/2 லிட்டரு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்க்கு 4 நெல்லிக்காவை உள்ளே இருக்கிற விதைகள் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மருதாணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. எல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்கிறது தான். மருதாணி கிடைக்கல அப்படின்னா மருதாணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன், இது நான் இப்போ புதுசாக சேர்த்துருக்கேன். இது கூட கருஞ்சீரகம் 1.5 டீஸ்பூன், வெந்தயம் 1.5 டீஸ்பூன். இது கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய் உள்ளே இருக்கிற அந்த கொட்டைங்க, இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 மாங்காவில் உள்ள கொட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையுமே நான் பவுட்ரு பண்ணி ஹென்னா பேக் போடுறப்பையும் கலந்துப்பேன். நல்ல ஒரு கருப்பு நிறம் வருங்க. அந்த ஆயிலே பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கற்றாழை ஜெல்லுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விளைஞ்ச கற்றாழை 1 எடுத்து தோல் எடுத்துட்டு ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கற்றாழை ஜெல் இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு பாட்டிலெலாம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை, இது நல்ல ஒரு பிங்க் கலர் உங்களுக்கு ஆயில் கலர் கொடுக்குங்க. 10 கிராம் வேம்பாலப்பட்டை வாங்கிட்டேன். அதில் 5 கிராம் எடுத்திருக்கேன். அதே போல் ஜடாமஞ்சள் 5 கிராம், 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு இதெல்லாம் அவசியம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சுலபமாக கிடைக்கும், முருங்கைக்கீரையும் கிடைக்கும், நெல்லிக்காய் காய்கறி கடையில் கிடைக்குது. மளிகை சாமானில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் கிடைக்கும். தமிழ் மருந்து கடையில் இந்த 2 பொருட்கள் கிடைக்கும். மருதாணிக்கு பதிலாக நீங்கள் மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இதே பாருங்கள், செம்பருத்தி பூவோ இலையோ சேர்க்கல, கரிசலாங்கண்ணி இலை சேர்க்கல. அந்த மாதிரி கிடைக்காத பொருட்கள் நம்ம தவிர்த்துட்டு கிடைச்ச பொருட்களை சேர்த்து செய்யலாம். வெங்காயம் நான் தவிர்த்துட்டு தாராளமாக நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ்மெரி இலைகள் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல மிக்சி ஜாரில் நான் எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன். முக்கியமாக 1 டிராப் கூட தண்ணி விடக்கூடாதுங்க. எடுத்து வச்சிருக்கிற 3 விதமான கீரைகள், நெல்லிக்காய், அதே போல் ஜீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து முதல்ல பொடி பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கற்றாழை ஜெல்லை சேர்த்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து முதல்ல நான் பாருங்கள் கொரகொரப்பாக பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கற்றாழை ஜெல்லை சேர்க்கலாம். இன்கேஸ் கற்றாழை ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணிக்கு பதிலாக. அடுத்தது நம்ம வேம்பாலம் பட்டை, ஜடாமஞ்சள் அதையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா எவ்வளோ முடியுமோ அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அரைச்சிட்டு வந்ததை காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 1 கப்பு நிறையா இருக்குது. 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு இது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் இந்த அரைச்சிட்டு வந்த விடுதலை பாதி அளவு சேர்க்க போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது இண்டோலியன் வாணல், இதில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் இரும்பு வாணலியில் கூட காய்ச்சலாம். இப்போ பாருங்கள், அந்த முன்னாடி பாட்டிலில் காமிச்ச எண்ணெய் எந்த அளவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை விட இது இன்னுமே நல்ல கலர் கொடுக்குங்க. ஓரளவு எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வானொலி சூடு ஏற ஆரம்பித்தோடனே அரைச்சிட்டு வந்த விழுதில் பாதி சேர்க்குறேன். இப்போ மீதி இருக்கிற பாதி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 1 லிட்டரு எண்ணெய் இருந்தால் இந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எனக்கு 1/2 லிட்டரு எண்ணெய் இப்போதைக்கு போருன்றதுனால மீதி இருக்கிற அந்த அரைச்சிட்டு வந்த விழுதெல்லாம் வடை மாதிரி தட்டி நான் வெயிலில் காய வச்சு எடுத்துருவேன். அதை நம்ம திரும்பவும் ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சின்னு இருக்கிற டைம்லேயே பாருங்கள், அரைச்ச விழுதில் பாக்கி இருக்கிறத அப்படியே தட்டையாக வடை மாதிரி தட்டிடுறேன். வெயில் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு உங்களுக்கு பால்கனியில் கொஞ்சம் நேரம் வெயில் அடித்தா போகும். ஜன்னலில் வெயில் இருந்தால் கூட போருங்க. அப்போ தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும். இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுலேயே காய வச்சா கூட 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 4 நாள் நம்ம காய வைக்கணுங்க. கரெக்டாக பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த கீரைகளில் இருக்கிற தண்ணி, ஆலோவேராவில் இருக்கிற அந்த நீர் தன்மை தாங்க இது சுண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்ப ரொம்ப நேரம் நம்ம இந்த ஆயிலை மணிக்கணக்காக சூடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதனுடைய எசன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா உங்களுக்கு எண்ணெயில் இறங்கியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஓசையும் நுரத்தன்மையும் அடங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி
அடங்கினாலே உங்களுக்கு எண்ணெய் நல்ல ஒரு பக்குவம் வந்துடுது. அடுப்பை நிறுத்திடலாம். இல்லை இந்த பக்குவம் பார்க்க தெரில அப்படின்னா 15லேருந்து 20 நிமிஷம் தாங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தண்ணி சேர்க்காம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிருந்தா கூட 15லேருந்து 20 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ஓசை அடங்கி நுரத்தன்மெல்லாம் அடங்கியிருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை நிறுத்துகிறேன். டைம் கணக்கில் கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இது அப்படியே இந்த வானலிலே ஒரு நாளாவது அப்படியே செட் பண்ண வைக்கணும். அது நீங்கள் இரும்பு வானலில் எண்ணெய் காய்ச்சிருந்தா ஒரு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இன்னும் நல்ல கலர் கிடைக்கும். நான் ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்களேன், இந்த கலர் பார்த்திங்களா? நம்ம சூடுபடுத்துகிறப்ப கூட இந்த அளவுக்கு கலர் கிடைக்கலங்க. அப்படியே செட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேம்பாலம் பட்டை ஊற ஊற எவ்வளோ நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இளநரை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் எண்ணெய் காய்ச்சி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். ஒரு துணி எடுத்துக்கிறேன். பாத்திரத்து மேலே ஒரு துணி போட்டுட்டு அது மேலே இந்த எண்ணெயை வடிகட்டுறேன். இந்த மாதிரி வடிகட்டினா தான் நைஸாக இருக்கிற அந்த துகள்கள் கூட எண்ணெயில் இறங்காமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை துணி மேலே போட்டப்புறம் உடனே கையால் புழிஞ்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே செட் பண்ணிவிடுங்க. நிதானமாக சொட்டாக உங்களுக்கு துணியிலேருந்து எண்ணெய் முழுக்க அந்த பாத்திரத்தில் இறங்கும். இதுவுமே ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து ஒரு நாள் வரைக்கும் அப்படியே வைக்கலாம். ஒரு நாள் பாருங்கள், நான் அப்படியே வச்சுருந்தேன். நம்ம இறுக்கி புழியணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே உங்களுக்கு இறங்கியிருக்கு. பாத்திரம் கொஞ்சம் நல்லா உயரமாக எடுத்துக்கணும். அந்த துணி மேலே வடிஞ்ச எண்ணெய் படாத அளவுக்கு நல்லா உயரமாக எடுத்துக்கணும். இப்போ நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். பெருசாக அந்த அளவுக்கு எண்ணெய் வரவே இல்லை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நிதானமாக அதுவாகவே இந்த எண்ணெய் முழுக்க துணியிலேருந்து வடிஞ்சு விழுந்துடுது. அந்த எண்ணெயினுடைய அந்த தன்மை பாருங்கள், நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்குங்க, திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கற்றாழை ஜெல் அதே போல் முருங்கைக்கீரைலாம் போட்டதுனால எண்ணெய் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். இது மட்டும் போகாதுங்க. இது கூட நான் கடுகு எண்ணெய் சேர்க்குறேன், கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறேன், கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம், கருஞ்சீரக எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காகன்றதை சொல்கிறேன். விட்டமின் இ 5 கேப்சூல் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு 5 கேப்சூலில் இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல விட்டமின் இ கேப்சூல் முனையில் கொஞ்சம் கத்திரிக்கோளால் கட் பண்ணிட்டா ஒரு 3 சொட்டு எண்ணெய் தாங்க அந்த கேப்சூலில் இருக்கும். இது மாதிரி 5 கேப்சூலையும் பிரித்து நான் போட்டாச்சு. அடுத்தது முக்கியமாக கருஞ்சீரக எண்ணெய். எதுக்காக கருஞ்சீரக எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பொடுகு இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு தலையில் ஏதாவது அலர்ஜி இருந்தால், அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டை எல்லாம் போடுற பழக்கம் இருந்தால் சைடு எஃபெக்ட் வராமல் இருக்குங்க. வேர்க்கால்கள்லாம் ரொம்ப பலப்படும். அதே போல் தான் கடுகெண்ணெயும். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா சூடு தணிக்கும், வேர்க்கால்கள் பலப்படும், இந்த திக்னஸாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற ஹேர் ஆயில் மாதிரி இருக்காதுங்க. இதனுடைய அடர்த்தி அவ்வளோ திக்காக இருக்கும். இதை டெய்லிலாம் நம்ம அப்ளை பண்ண முடியாதுங்க. என்னைக்கெல்லாம் நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் ஷாம்பு போடலாம். முதல் நாள் ராத்திரியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கேப் போட்டுட்டு மறுநாள் குளிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் எண்ணெய் தடவை வேணாங்க. வாரத்துக்கு 2 நாள் இதை செஞ்சாலே போதும். நல்ல ஒரு முடி வளர்ச்சி இருக்கும். முக்கியமாக இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய கலர் மெயின்டைன் ஆகும். பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் தினமுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கை தவறி கீழே விழுந்துருத்துனா அந்த எண்ணெய் கொட்டி போயிடும். அதனால் அதிகமாக இருக்கிறத ஒரு கிளாஸ் பாட்டிலையும் ரொம்ப தினமுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது கூட முடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த பொருட்களையும் சேர்த்து நம்ம எண்ணெய் காய்ச்சலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க கூட சுலபமாக ஒரு ஹேர் ஆயில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லா விதமான முடி பிரச்சனைக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள். அந்த எண்ணெயினுடைய அடர்த்தியே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாராலையுமே இந்த எண்ணெயை ரொம்ப சுலபமாக காய்ச்ச முடியும், பணத்தையும் நீங்கள் சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.